இளம் புயல் ஜெயம் ரவி அவர் கடைசியா நடிச்சது நிமிர்ந்த நிழல் திரைப்படம். அந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறம் இப்போ ரோமியோ ஜூலியட் திரைப்படம் வெளிவந்திருக்கு. பட் இதுக்கு நடுவில் நிறைய திரைப்படங்கள் வெளிவர இருந்து இன்னமும் வெளியாகாமல் இருக்கு. அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னு கேட்டா, அப்பா டக்கர் திரைப்படம் சுராஜ் இயக்கத்தில். அது கிட்டத்தட்ட எல்லா ஷூட்டிங்கும் முடிவடைஞ்சிருச்சு. அஞ்சலியோட கால் ஷீட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பூலோகம் திரைப்படம் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ரிலீஸ்க்காக இன்னமும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அண்ட் இந்த நிலைமையில ரோமியோ ஜூலியட் திரைப்படம் வெளிவந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துல இருந்தும் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படம் வெளியாகி இது வரைக்கும் 9 கோடியை வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஜெயம் ரவியும் ஹன்சிகாவையும் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் பாசிட்டிவா தான் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த நிலைமையை பயன்படுத்தி இவருடைய பூலோகம் திரைப்படத்தை ஆஸ்கர் ரவிச்சந்திரன் எப்படியாச்சும் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருக்காராம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜூலை 3ஆம் தேதி கட்டாயமாக ஜெயம் ரவியோட இன்னொரு திரைப்படம் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன படம் ஏது படம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களில் நமக்கு தெரிய வந்துடும். ஆரஞ்சு மிட்டாய் ஆக்சுவலாக சேதுபதி அவங்க ரோல் பண்ண வேண்டியது வேறு ஒருத்தவங்க. அவங்களுடைய டேட் ப்ளஸ் கொஞ்சம் கெட்டப் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. நைட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஒரு விஷயம் நீ இதை அதிர்ச்சியாக கேட்கக்கூடாது அப்படின்னா. என்னென்ன ப்ராஜெக்ட் நின்றுடுச்சா அப்படின்னா. இல்லை ப்ராஜெக்ட்லாம் நிற்கல,